இந்த அமலாக்கத்துறை இப்போ முதலமைச்சர் பண்ணுற அரசியல்வாதிகளை தாண்டி இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 2 days பிஃபோர் இந்த மணல் கடத்தல் அதில் ஒரு 5 மாவட்ட ஆட்சியர்களை வந்து ஆஜராகும்படி சம்மன் அனுப்பி இப்போ ஆஜராகிட்டாங்க. அப்போ இதில் பின்னணியில் இப்போ அரசியல்வாதிகளை தாண்டி ஆட்சியர்கள் மேலும் எதுவும் வாய்ப்பு இருக்கா? அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தபோது இந்த மணல் கொள்ளையில் சம்பந்தப்பட்ட கும்பல் எது என்று சொன்னவர் மு.க. ஸ்டாலின். அதே கும்பல் தான் இப்போதும் அந்த டெண்டரை பெற்று இருக்கிறது, குவாரியை லைசன்ஸை பெற்றிருக்கிறது என்று பல ஏடுகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன, திமுக ஆதரவு பத்திரிகைகள் உட்பட. தேர்தல் நேரத்தில் தமிழகத்தில் இருக்கிற ஊடகங்கள் வந்து சுதந்திரமாக செயல்படவில்லை. தமிழ்நாடு அரசு, திமுக அரசு வந்து அவங்கள ஒரு அராஜகமாக அவங்கள வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்க மேலே எதுவும் கருத்து எதுவுமே வெளியிட்டா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை வைக்கிறாரு. இல்லை, பொதுவாக சமூக வலைத்தளங்களில் யாராவது விமர்சனங்களை வெளியிட்டால் அதை கருத்து சுதந்திரமாக பார்க்காமல் உடனே அவர்கள் மீது பாய்கிற வகையிலே திமுக அரசு செயல்படுகிறது. இதே திமுக தான் வாய்கிழிய கருத்து சுதந்திரத்தை பற்றி முன்பு உபதேசம் செய்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது என்ன நிலைமை? சோஷியல் ஆக்டிவிஸ்ட் யாராவது திமுகவுக்கு எதிராக பதிவு செய்தால் இரவில் போய் அவர் வீட்டு கதவை தட்டி கைது செய்கிற ஒரு முற்றிலும் ஜனநாயக விரோத நடவடிக்கையில் திமுக அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த தேர்தல் நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசியது பல தரப்புலேருந்து கண்டனங்கள் வந்துட்டு இருக்குது. நாட்டில் உள்ள சொத்துக்களில் முஸ்லீம்களுக்கே முதல் உரிமை அப்படின்ற மாதிரி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னதாக வந்து எடுத்துக்காட்டி பிரதமர் பேசியிருக்கார் மோடி அவர்கள். அதுக்கு பல தடவை கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு வந்துடுறாங்களே, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் என்று பிரதமர் முன்வைக்கிற ஒரு அரசியல் விமர்சனம். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை புண்படுத்தி விட்டார், அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்பது சிலருடைய பார்வை. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன கூறப்படுகிறது அல்லது காங்கிரஸ் கட்சிகளுடைய மேடைகளில் என்ன பேசப்படுகிறது என்பதையும் பார்க்க வேண்டும். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பேசியதை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீர்கள். தேசிய வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் இந்த நாட்டின் வளங்களில் சிறுபான்மையினருக்கு, குறிப்பாக முஸ்லீம்களுக்கு அதிக உரிமை இருக்கிறது என்று திரு மன்மோகன் சிங் அவர்கள் பேசியது உண்மை. அந்த சமயத்தில் அதை வன்மையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரு சோ அவர்கள், மறைந்த துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள் மிக கடுமையான ஒரு தலையங்கத்தை தீட்டியிருந்தார். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளிவந்த துக்ளக் இதழில் அது வெளிவந்திருக்கிறது. அவர் கேட்டார், என்ன வளங்களில் வந்து வளங்களில் முன்னுரிமை என்றால் என்ன வளம்? நீர் வளத்திலா, நில வளத்திலா? அது இன்னொன்று என்னவென்றால், பின்தங்கிய சமூகத்தின் மிக பின்தங்கிய நிலையில் இருப்பது இஸ்லாமியர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை நீங்கள் ஏன் அவர்களுக்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும், கூடுதல் சலுகைகள் தரப்பட வேண்டும் என்று ஏன் பேசுகிறீர்கள்? ஹிந்துக்களிலே ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களே இல்லையா? எல்லோருமே ஏழ்மையற்றவர்களா? உண்மையிலேயே பார்த்தால் ஹிந்துக்களில் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் தான் மிக மிக மோசமான நிலையில், சமூகத்தின் அடித்தட்டு நிலையில், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள். அவர்களை பற்றி பேசாமல் அல்லது சமூகத்தின் அனைத்து நிலைகளிலும் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களை பற்றி பேசாமல் குறிப்பாக சிறுபான்மையினர், அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் என்று பேசினால் நீங்கள் ஓட்டு வங்கி அரசியலுக்காக பேசுகிறீர்கள் என்று திரு சோ அவர்கள் கடுமையாக சாடினார். அந்த சமயத்திலே உத்தரப்பிரதேசத்திலே சிறுபான்மையினர் வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு பிரதம மந்திரி இப்படி பேசலாமா என்று நாங்கள் அந்த சமயத்திலே துக்ளக் ஆசிரியர் அவர்கள் எழுதியிருந்தார். ஆக காங்கிரஸ் இப்போது என்ன அரசியலை கையில் எடுத்திருக்கிறது? சிறுபான்மையினரை குறிவைத்து அரசியல் கையில் எடுக்கிறது. ராமர் கோயில் அரசியலுக்காக எழுப்பப்படுகிறது என்று காங்கிரஸ் பேசுகிறது. ராமர் கோயில் என்பது அங்கே ராமர் கோயில், ராம ஜென்ம பூமி என்று அந்த இடம், அதன் மீது மசூதி எழும்பி இருக்கிறது என்பது வரலாற்றுப்பூர்வமாக நிரூபணமாகி உச்சநீதிமன்றத்தினுடைய பெரிய அமர்வு ஏற்றுக்கொண்டு அந்த கோயில் அங்கே கட்டப்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் அதை அரசியலாக ஆக்கியது, அரசியலாக பார்த்தது. பாஜக ஆட்சியில் நடைபெற்றது இந்த ராமர் கோயில் கட்டப்பட்ட அந்த நிர்மாணம் என்பது பாஜகவிற்கு அதனுடைய பெயர் கிடைக்குமோ என்பதற்காக அதிலும் ஒரு அரசியலை புகுத்தியது காங்கிரஸ் கட்சி தானே தவிர பாஜக அல்ல. எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து சிறுபான்மையினரை தாஜா செய்கிற அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டி பாலிடிக்ஸை தான் எதிர்க்கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. ஆகவே இந்த எதிர்க்கட்சிகளின் கையில் ஆட்சி கிடைத்தால் முன்பு மன்மோகன் சிங் என்ன பேசினாரோ அதை செய்வார்கள். அது தவிர
பரிசோதனை முயற்சியாக சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு அளிக்கிற நடவடிக்கை எடுத்தது எது என்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆளும் மாநிலம். ஓபிசி எஸ்சி எஸ்டி கோட்டாவில் இவர்கள் கை வைக்க தயங்க மாட்டார்கள் என்பது பிரதமருடைய விமர்சனம். நீங்கள் தைரியம் இருந்தால் சொல்ல வேண்டும். நீங்கள் ஒரு பக்கம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், ஒரு பக்கம் ஓபிசியினுடைய இடஒதுக்கீடை உயர்த்துவோம் என்கிறீர்கள், இன்னொரு பக்கம் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு அளிப்போம் என்கிறீர்கள், சமூகத்தின் முக்கிய உரிமைகள் பலன்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிறீர்கள். புதிய இடஒதுக்கீட்டை எங்கிருந்து கொடுப்பீர்கள்? உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் அனுமதி அளித்து விடுமா? இருக்கிற இடஒதுக்கீட்டில் கை வைத்து நீங்கள் சிறுபான்மையினருக்கு தருவீர்கள் என்பது அவருடைய பார்வை. பாஜக வெளிப்படையாக சொல்லுகிறது, இருக்கிற இடஒதுக்கீட்டில் நாங்கள் கை வைத்து சிறுபான்மையினருக்கு தரமாட்டோம், ஏற்கனவே எங்காவது தந்திருந்தால் அது தவறு என்று பேசுகிறது. இதில் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் சில இருக்கின்றன. ஆனால் நான் கேட்கிறது, அனைத்து சமூகத்தினரையும் அனைத்து மதத்தினரையும் உள்ளடக்கிய பொதுவான வளர்ச்சி, அதை காங்கிரஸ் பேசுகிறதா? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காங்கிரஸ் கட்சியும் சரி, அதனுடைய கூட்டணியில் மிக முக்கிய உறுப்பு கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, இந்துக்கள் மீதான தாக்குதலை, ஹிந்து கடவுள்களை, இந்துக்களின் நம்பிக்கைகளை விமர்சனம் செய்வதற்கு தயங்குவதே இல்லை. நான் கேட்கிறேன், சனாதன தர்மம் பற்றி உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்? கொசு மாதிரி, டெங்கு மாதிரி ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசவில்லையா? ராஜா என்ன சொன்னார்? ராமர் என்ற கடவுள் மீது எனக்கு நம்பிக்கையே கிடையாது, அப்படி ஒரு கதாபாத்திரமே இல்லை என்று ராஜா பேசவில்லையா? ஆகவே தான் இந்த பின்னணியில், மொத்த பின்னணியில் தான் பிரதமரின் விமர்சனம் எழுந்திருக்கிறது. இவர்கள் சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துகிற அரசியலை செய்கிறார்கள் என்பதுதான் பிரதமர் பேச்சின் பொருள், சாரம். ஆகவே அந்த சிறுபான்மை தாஜா அரசியலுக்கு எதிரான ஒரு விமர்சனம் என்று தான் நான் அதை பார்க்கிறேன். சார், ஆனால் இப்போ இந்த இந்தியா கூட்டணியில் இருக்க பல தலைவர்கள் என்ன ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா, ஒரு பாஜக ஒரு சர்வாதிகாரியான ஒரு ஆட்சியை கொடுக்குது, ஒரு கட்சியாக இருக்குது, ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சரையே சிறையில் கொண்டு அடைக்கிற அளவுக்கு அவங்க சர்வாதிகாரியாக இருக்கான்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. ஒன்றும் செய்யாத, எந்த வழக்கிலும் சம்பந்தப்படாத ஒரு அப்பாவியை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்களா? டெல்லியிலே மதுபான கொள்கையை வகுத்து, அது கார்ட்டல் என்பதை போல ஒரு தனியார் ஆதிக்கத்திற்கு வழிவகுத்து, அரசாங்க வருமானத்தை விட வெளியே சிலருக்கு கொள்ளை லாபம் பெறுவதற்கு ஒரு கொள்கையை வழிவகுத்து, அதன் மூலம் அந்த ஊழல் கூட்டணி தெலுங்கு தேசம் வரை சென்று அதனுடைய இன்னும் விரிவாக்கம் எங்கே போயிருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும். அது அமலாக்கத்துறை கையும் களவுமாக பிடித்திருக்கிறது. ஒரு வருடத்திற்கு மேலாக ஜெயிலில் இருக்கிறார். கெஜ்ரிவாலின் அடுத்த நிலையில் இருந்த சிசோடியா, அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை. வலுவான ஆதாரங்கள் இல்லாவிட்டால் அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்காதா? கிடைத்திருக்கும் அல்லவா? கெஜ்ரிவால் மீது கை வைத்தவுடன் அவர் யாரை காட்டி ஏமாற்றி பதவிக்கு வந்தாரோ அந்த தியாகி அண்ணா ஹசாரே, நீ இந்த தப்பான கொள்கையை எடுக்காதே என்று நான் சொன்னேன், அவர் கேட்கவில்லை என்று அண்ணா ஹசாரே கெஜ்ரிவாலை பற்றி தோலுரித்து காட்டியிருக்கிறார். ஆகவே ஒரு ஊழல் பேர் வழி சிறைக்கு போயிருக்கிறார். அவர் ஒன்றும் உத்தம சீலர் அல்ல கெஜ்ரிவால். ஆகவே இது பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல. கோர்ட்டின் முன் பூர்வாங்க ஆதாரங்கள் இருந்தால்தான் கோர்ட்டு திருப்தியடையும், ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் செய்யும். ஆக அதற்கான நடவடிக்கைகளை அமலாக்கத்துறை மேற்கொள்ளும். ஊழல் செய்து அந்த பணத்தை கெஜ்ரிவால் கோவா தேர்தலில் பயன்படுத்தினார், பஞ்சாப் தேர்தலில் பயன்படுத்தினார் என்று அவர் மீது குற்றம் சாட்டிய கட்சி காங்கிரஸ் கட்சி. இன்றைக்கு 2 பேரும் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். ஊழலும் கைகோர்த்திருக்கிறது. ஆகவே தான் இவர்கள் அதை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. காங்கிரஸ் கட்சி கெஜ்ரிவாலை பற்றி என்ன பேசியது என்று பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் ஆகி இருக்கிறது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை 1க்கும் மேற்பட்ட முறை, 2-3 முறை வெளியிட்டிருக்கிறது. கெஜ்ரிவால் ஆட்சி ஊழல் பணத்தை தான் தேர்தல்களில் செலவு செய்தது என்று கூறிய கட்சி காங்கிரஸ் கட்சி. ஆகவே கெஜ்ரிவால் அநியாயமாக அப்பாவியை கொண்டு போய் யாரும் சிறையில் அடைத்து விடவில்லை. இருக்க வேண்டிய இடத்தில் தான் அவர் இருக்கிறார். இந்த அமலாக்கத்துறை இப்போ முதலமைச்சர் பண்ணுற அரசியல்வாதிகளை தாண்டி இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 2 days பிஃபோர் இந்த மணல் கடத்தல் அதில் ஒரு 5 மாவட்ட ஆட்சியர்களை வந்து ஆஜராகும்படி சம்மன் அனுப்பி இப்போ ஆஜராகிட்டாங்க. அப்போ இதில் பின்னணியில் இப்போ அரசியல்வாதிகளை தாண்டி ஆட்சியர்கள் மேலும் எதுவும் வாய்ப்பு இருக்கா? அடுத்த கேஸ் மணல் கடத்தல் இல்லை, மணல் குவாரிகளில் அளவுக்கு அதிகமான அளவுக்கு மிக அதிகமான அளவுக்கு ஆற்று மணல் சுரண்டப்பட்டிருக்கிறது. ஆற்று மணலை சுரண்டி ஒரு கணக்கு இருக்கும், லெட்ஜரில் உன கணக்கு. ஆனால் வெளியில் போகிற அளவு மிக அதிகமாக இருந்திருக்கிறது. அதையெல்லாம் துல்லியமாக தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு பல நவீன கருவிகளை பயன்படுத்தி, ரெடார் உட்பட பல நவீன கருவிகளை பயன்படுத்தி அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
ஐஐடி ப்ரொஃபஸர்ஸை வைத்து அங்கே கொண்டு போய் ஆய்வு நடத்தி இருக்கிறார்கள். ஆகவே மணல் கொள்ளை கடந்த கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளாக மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தபோது, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தபோது இந்த மணல் கொள்ளையில் சம்பந்தப்பட்ட கும்பல் எது என்று சொன்னவர் மு.க. ஸ்டாலின். அதே கும்பல் தான் இப்போதும் அந்த டெண்டரை பெற்று இருக்கிறது, குவாரியை லைசன்ஸை பெற்றிருக்கிறது என்று பல ஏடுகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. திமுக ஆதரவு பத்திரிகைகள் உட்பட, திமுக ஆதரவு வார ஏடுகள், வாரம் 2 முறை வெளிவருகிற ஏடுகள் உட்பட, ஒரு ஏடு உட்பட மணல் கொள்ளை அப்போது யார் எடப்பாடிக்கு இருந்தார்களோ அவர்களே தான் இப்போதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஆச்சரியமாக இருக்கிறது என்று பத்திரிகை எழுதியிருக்கிறது. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், பெரிய அளவு ஆற்று மணல் கொள்ளை நடைபெற்றிருக்கிறது. அந்த கொள்ளையில் சம்பந்தப்பட்ட முறைகேடான பணம் அரசாங்கத்திற்கு கஜானாவுக்கு வர வேண்டிய நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் தனியாருக்கு போயிருக்கிறது. இதிலே சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் நிகழ்ந்து இருக்கிறது என்று பூர்வாங்கமான தகவல்கள் கிடைக்கப் போய்தான் அமலாக்கத்துறை இதிலே விசாரணையில் இறங்கியது. அமலாக்கத்துறை விசாரணையில் இறங்கி அந்த மணல் குவாரி ஒப்பந்ததாரர்கள் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பல இடங்களில் ஒரே நேரத்தில் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டன. என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் அப்போது கிட்டத்தட்ட கணக்கில் வராத பணம் 12 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது. இது தவிர அந்த நேரத்தில் தமிழக அரசினுடைய நீர்வளத்துறை அலுவலகத்தில் புகுந்து அமலாக்கத்துறை சோதனையை மேற்கொண்டது. இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் லபோ திபோ என்று அலறினார்கள். அதன் பிறகு சம்மன் அனுப்பப்படுகிறது. இந்த ஆய்வுகளின் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் சம்மன் மேலும் விளக்கங்களை பெறுவதற்காக. மடியிலே கனம் இல்லை என்றால் கலெக்டர்களை அழைத்தவுடன் ஏன் தமிழக அரசு பதற வேண்டும்? உடனே தமிழக அரசு உயர்நீதிமன்றத்திலே முறையிட்டு இந்த விவகாரத்தை விசாரிப்பதற்கு கலெக்டர்களை அழைப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு எந்த ரைட்டும் கிடையாது. ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய IAS அதிகாரிகளை அழைக்கக்கூடாது என்று அந்த கலெக்டர்கள் போட்ட மனுவின் மீது தமிழக அரசினுடைய நிலை என்ன, விசாரிக்கட்டும் என்பதா நிலை? அது அல்ல, அவர்களை விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்ற நிலை எடுத்தது. அதன் பிறகு என்ன ஆயிற்று? ஒரு ஸ்டே போடப்பட்டது. அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைக்கு ஹைகோர்ட் ஒரு ஸ்டே போட்டது. அந்த ஸ்டேவை எதிர்த்து அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்திற்கு போனது. என்ன சொன்னது? எங்களுக்கு வேண்டிய தகவல்கள் நாங்கள் விசாரித்திருக்கிறோம், அவர்களிடம் சில விளக்கங்களை பெற வேண்டியிருக்கிறது என்று. தமிழக அரசு அங்கேயும் ஆட்சேபம் தெரிவித்தது. ஆட்சேபத்தை உச்சநீதிமன்றம் ஏற்கவில்லை. ஏற்காமல் ஏன் அது ஒரு மத்திய அரசினுடைய அமைப்பு, நீங்கள் ஒரு அரசாங்கம், இன்னொரு அரசாங்கத்தினுடைய இது கேட்கிற தகவல்களை கொடுக்க வேண்டியதானே, உங்களுக்கு என்ன தயக்கம் என்று உச்சநீதிமன்றம் மறைமுகமாக கண்டனம் தெரிவித்து போய்த்தான் ஆக வேண்டும் என்று கலெக்டர்களுக்கு கட்டளையிட்டு தேர்தல் இருக்கிற காரணத்தால் அந்த பணி முடிந்தவுடன் நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தலையில் ஓங்கி குட்டியவுடன் 5 கலெக்டர்களும் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு போயிருக்கிறார்கள். நேற்று தினம் விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார்கள். இப்போது என்ன விவகாரம் என்று சொன்னால், இந்த மணல் கொள்ளை நீண்ட நாளாக நடைபெற்றிருக்கிறது. அதாவது அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளி அரசாங்கத்திற்கு வராமல் அந்த பணம் யார் யாருக்கோ போயிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு, இதே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு தான் இப்போது அண்ணாமலை வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சி மீது. முன்ன எடப்பாடி பழனிசாமி மீது ஸ்டாலின் வச்சார், இப்போ ஸ்டாலின் ஆட்சி மீது அண்ணாமலை வைக்கிறார். ஆகவே ஆனால் இந்த பெரிய அளவு மணல் கொள்ளை வெறும் சில குவாரி ஒப்பந்ததாரர்கள் யாரோ சில பேருக்கு கவனித்து, அதிகாரிகள் மட்டத்தில் மட்டும் அந்த கவனிப்பு முடிந்திருக்க முடியாது. மேலே யாருக்கு கப்பம் போனது என்பதுதான் இப்போது கேள்வி. அதற்கான என்ன சொல்லுவது, அதற்கான லைன் கிடைக்க வேண்டும், அந்த லிங்க் கிடைக்க வேண்டும். அந்த லிங்க் கிடைப்பதற்குத்தான் விசாரணை அவசியமாகிறது. நீங்கள் இப்போது என்ன சொல்கிறார்கள், இந்த கலெக்டர்கள் இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடி நடந்தது என்று சொன்னதாக ஒரு பத்திரிகை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது. அப்படியானால் அவர்களை விசாரணை கிடைப்பார்கள். இந்த விசாரணை யார் யாரை நோக்கி நீளும் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்களுக்கு இந்த கண்காணிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. மணல் அளவுக்கு அதிகமாக எடுக்கப்படுகிறது என்று நீண்ட நாட்களாக பத்திரிகைகளை வந்து கொண்டிருந்தது. அந்த துறைக்கு பொறுப்பு வைத்தவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்களா என்ற கேள்வி இயல்பாகவே எழும். ஆகவே தான், ஏனென்றால் நீங்கள் தான் அதிமுக ஆட்சி இதில் கமிஷன் வாங்கியது என்று சொன்னீர்கள். உங்கள் ஆட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் நீங்கள் கமிஷன் வாங்கினீர்களா என்ற கேள்வி இயல்பாகவே எழும். ஆகவே இந்த விசாரணை, முழு விசாரணை நடைபெற வேண்டும். அமலாக்கத்துறை இதிலே சரியான திசையில் பயணிக்க வேண்டும். யாரையும் விடக்கூடாது என்ற
என்ற அறிக்கையை அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார். அது நியாயமானது என்று நான் பார்க்கிறேன். அரசு துறைகளான அமலாக்கத்துறை ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் அப்படின்றத அண்ணாமலை குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. 1,00,000 வாக்குகள் காணாமல் போய்விட்டது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சு இப்போ பல்வேறு தரப்பட்ட ஒரு அமைப்புகளுமே அதற்கு வந்து ஆதரவாக இப்போ போராட்டங்கள் அதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில். அந்த 1,00,000 வாக்குகள் சாத்தியமா அந்த மாதிரி காணாமல் போவதற்கு? வாக்காளர் பட்டியலில் பொறுத்தவரை இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட பிறகு அதை எல்லா அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுக்கும் கொடுக்கிறார்கள். திரு அண்ணாமலை அவர்கள் கூறுவது போல 1,00,000 என்று எனக்கு தெரியாது, ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் பெயர் விடுபட்டதாக அல்லது நூற்றுக்கணக்கான வாக்காளர்கள் பெயர் விடுபட்டதாக வெவ்வேறு தொகுதிகளில் இந்த புகார் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் எப்படி மாநில அரசினுடைய அதிகாரிகளை பயன்படுத்தி தான் அந்த பட்டியலை சரிபார்ப்பது, திருத்தம் செய்வது எப்போதுமே தேர்தலுக்கு முன்னால் ஒரு 6 மாதத்துக்கு முன்பாலேயே இந்த பணி ஆரம்பித்துவிடும். அதில் ஈடுபடுபவர்கள் யார்? மாநில அரசின் அதிகாரிகள். அதிமுக ஆட்சியில் இருந்தபோது தேர்தலுக்கு முன்னால் திமுக இதே குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய பகுதி அந்த வாக்காளர்கள் பார்த்து டெலிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை உங்களுக்கு மறந்திருக்கும் என்று நினைக்கிறேன், திரு ஆர்.எஸ். பாரதி வைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் சார்பில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. அதே வேலையை இவர்கள் செய்திருப்பார்களோ என்கிற சந்தேகம்தான் வருகிறது. பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள், அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன என்று திரு ஜெயக்குமாரும் கூறுகிறார். இங்கே நடைபெற்றிருக்கிறது என்று, அங்கே நடைபெற்றிருக்கிறது என்று அண்ணாமலையும் கூறுகிறார். அளவு வித்தியாசப்படலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இறுதி வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையத்தால் தயாரிக்கப்பட்ட பிறகு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு வழங்கப்படும். அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்கிற கேள்வியும் எனக்கு இயல்பாகவே எழுகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் இந்த வேலையை பார்த்திருக்க வேண்டுமா வேண்டாமா? பார்க்க தவறிவிட்டார்கள் என்பதும் என்னுடைய விமர்சனம். சார், இப்போ இந்த 1,00,000 வாக்குகள் காணாமல் அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த முன்னாள் லயோலா கல்லூரி மாணவர்கள் உருவாக்கி ஐபிடிஎஸ் அந்த ஒரு நிறுவனத்தின் தலைவர் திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு, 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணாமலை கோயம்புத்தூரில் வெற்றி பெறுவார், இல்லைன்னா நிறுவனத்தை கலைச்சிட்டு போறேன் அப்படி அந்த அளவுக்கு கான்ஃபிடண்டாக அவர் சொல்லியிருக்காரு கோயம்புத்தூர் தொகுதியில். நகர்ப்புற வாக்காளர்கள் கோவையில் இருப்பவர்கள் மிக பெருவாரியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்கள் என்று அங்கே நான் 2-3 முறை சென்றிருந்தபோது பலரோடு கலந்துரையாடினேன். வெவ்வேறு சமூகத்தின் வெவ்வேறு பிரிவினர், அதாவது இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள், ஐடி நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய 1-2 பேர், அங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடிய சிலர் 3-4 பேர், இவர்கள் வெவ்வேறு பிரிவினர். நான் சந்தித்து உரையாடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சந்தித்தது 15 பேரோ 20 பேரோ, இவர்களெல்லாம் வெவ்வேறு பிரிவினர். ஸோ இவர்கள் கூறும்போது படித்தவர்கள், இளைஞர்கள், நகர்ப்புற வாக்காளர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், இவர்கள் மத்தியிலே திரு அண்ணாமலை வர வேண்டும். ஏனென்றால் அவர் வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சராவார். இன்னொரு வேட்பாளர் எக்ஸோ ஒய்யோ வெற்றி பெற்றால் வெறும பார்லிமெண்ட் கேன்டீனில் போய் பகோடா தான் சாப்பிட முடியும். அப்படி ஒரு உபயோகமற்ற ஒருவர் தேர்ந்தெடுப்பதை விட மத்தியிலே அமைச்சராகி அதன் மூலம் கோவை மாநகரம் வளர்ச்சி பெறக்கூடிய ஒருவரை வெற்றி வைப்பது நல்லது என்கிற சிந்தனை கோவை மாநகரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மாநகரில் உருவாகி இருப்பதன் காரணமாக அவருக்கு ஆதரவான சூழ்நிலை அபரிமிதமாக இருப்பதாக தெரிவித்தார்கள். அதே சமயம் பல்லடம், சூலூர் போன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட கிராம பகுதிகளில் அந்த நிலை இல்லை என்பது என்னிடத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அங்கே பாஜகவின் நிலை ஆரோக்கியமாக இல்லை என்பதால் மிக கூடுதல் கவனத்தை பாஜகவின் நிர்வாகிகள், கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் சரி, வேறு இடங்களிலிருந்து வந்த தன்னார்வலர்கள், அண்ணாமலை அவர்களுக்காக பிரச்சாரம் செய்ய வேண்டும், அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வந்திருந்த 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கிராமப்புறங்களுக்கு சென்று அண்ணாமலையினுடைய வெற்றி எவ்வளவு அவசியம் என்பதை மக்களுக்கு புரிய வைத்தார்கள் என்று என்னிடத்திலே சொல்லப்பட்டது. ஆனால் ஏராளமான பணத்தை திமுக அங்கே வாரி இறைத்திருக்கிறது. ஆகவே கடும் போட்டி அங்கே உருவானது என்பது இறுதியாக எனக்கு கிடைத்த கள நிலவரம். ஆனால் இப்படிப்பட்ட கடுமையான போட்டியிலும் அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது குறித்த கலக்கமும் கவலையும் திமுகவுக்கு இருக்கிறது
என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவல். சார் அங்கே அந்த இது கோயம்புத்தூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஐபிஎஸ் நிறுவனத்தின் கருத்து கணிப்பெல்லாம் சுட்டி காட்டி இதெல்லாம் பாஜகவை கட்டமைத்த ஒரு பிம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 6 சட்டமன்ற தொகுதிகளில் 5 அதிமுக கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் கடந்த காலத்தில் அதிமுக பெற்ற வெற்றியின் அதே மனநிலையில், அதே கற்பனையில் இன்னமும் இருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். அந்த தொகுதியில் போட்டி என்பது அண்ணாமலைக்கும் திமுக வேட்பாளருக்கும் தான். அதிமுக அங்கு 3வது இடம்தான் என்பது எங்களுக்கு களத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய தகவல், துக்ளக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். வேறு சில பத்திரிகையாளர் நண்பர்களும் எனக்கு அங்கே 3வது இடம்தான் அதிமுக என்று கூறுகிறார்கள். திரு வேலுமணி மட்டுமல்ல, அதிமுகவை சேர்ந்த சில முன்னாள் அமைச்சர்கள் இன்னமும் கற்பனை உலகத்திலேயே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவை இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளிப்படுத்தும். அப்போதாவது அவர்கள் தங்கள் தூக்கத்தை கலைத்து கனவிலிருந்து விழித்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த தேர்தல் நேரத்தில் தமிழகத்தில் இருக்கிற ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்படவில்லை. தமிழ்நாடு அரசு, திமுக அரசு அவங்கள ஒரு அராஜகமாக அவங்கள நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்க மேலே எதுவும் கருத்து கணிப்பு எதுவுமே வெளியிட்டா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை வைக்கிறாரு. இல்லை, பொதுவாக சமூக வலைத்தளங்களில் யாராவது விமர்சனங்களை வெளியிட்டால் அதை கருத்து சுதந்திரமாக பார்க்காமல் உடனே அவர்கள் மீது பாய்கிற வகையிலே திமுக அரசு செயல்படுகிறது. இதே திமுக தான் வாய்கிழிய கருத்து சுதந்திரத்தை பற்றி முன்பு உபதேசம் செய்து கொண்டிருந்திருக்கு. ஆனால் இப்போது என்ன நிலைமை? சோஷியல் ஆக்டிவிஸ்ட் யாராவது திமுகவுக்கு எதிராக பதிவு செய்தால் இரவில் போய் அவர் வீட்டு கதவை தட்டி கைது செய்கிற ஒரு முற்றிலும் ஜனநாயக விரோத நடவடிக்கையில் திமுக அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய நாளிதழ்கள் சில, அதே போல் சில தொலைக்காட்சிகள் திமுகவுக்கு ஒத்து ஊறுகிற வேலையை பார்க்கின்றன. அதற்கு என்னிடத்திலே ஒரு தொலைக்காட்சியைச் சேர்ந்த நண்பர் சொன்னார், நாங்கள் ஆளுங்கட்சியினுடைய செய்திகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தராவிட்டால் எங்கள் சேனலை தூக்கி 588 688 என்று எங்கேயாவது எடுத்து போட்டு விடுவார்கள். அதற்கு இவர்கள் தயங்க மாட்டார்கள். இதுதான் திமுக மீடியா மத்தியில் பெற்றிருக்கக்கூடிய அபிப்பிராயம். இன்னொன்று, நாளிதழை பொறுத்தவரை கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு விளம்பரங்களை திமுக வாரி இறைத்து விமர்சனங்கள் வெளிவராதபடி அவர்கள் வாயை அடைத்து விட்டது. ஆகவே இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை. சார், இப்படி இருக்கும்போது இப்போ பாஜக எதிர்க்க அமைக்கப்பட்ட இந்த இந்தியா கூட்டணி ஒரு பலமான கூட்டணி நினைக்கிறீங்களா? பிரதமர் மோடியை சொல்லியிருக்காரு, வருடத்திற்கு ஒரு பிரதமர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்தியா கூட்டணி அமைந்தால். அப்படிப்பட்ட துர்பாகியம் இந்தியாவுக்கு வராது என்று நான் திடமாக நம்புகிறேன். இந்தி கூட்டணி வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆட்சி அமைப்பதற்கான நம்பருக்கு அருகில் போக வாய்ப்பே இல்லை. ஈப்ஸ் அண்ட் பட்ஸ் என்று சொல்வார்கள். அப்படி நடந்தால் ஒருவேளை என்று நான் அதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் நீங்கள் கேட்ட காரணத்தினால், அந்த கேள்வியை முன்வைத்த காரணத்தால் சொல்லுகிறேன். நிச்சயமாக அப்படி ஏதாவது தப்பித்தவறி அந்த விபத்து நடந்துவிட்டால் 3 மாதத்துக்கு ஒரு பிரதமர், மாதத்திற்கு ஒரு பிரதமர் எல்லாம் இல்லை, 6 மாதத்திற்குள் அந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும். நிலையற்ற ஆட்சியாக இருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தவிர வெளியே இருக்கக்கூடிய இந்த அணியிலே சேராத 1-2 கட்சிகளுடைய ஆதரவும் தேவை. ஏற்கனவே கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கட்சிகளையும் பார்த்தீர்கள் என்றால், உன்னை விட நான் பெரியவன், என்னை விட நீ பெரியவன் அல்ல என்கிற சிந்தனை மேலோங்கி இருக்கக்கூடிய கட்சிகள் தான் கைகோர்த்து கொண்டிருக்கின்றன. மம்தாவை விடுங்கள், நீங்கள் இவர் என்ன நடவடிக்கை, ஜெகன்மோகன் என்ன செய்ய போகிறார், சந்திரசேகர ராவுக்கு சீட்டு கிடைக்குமா, அவர் என்ன செய்வார், மாயாவதிக்கு சீட்டு கிடைக்குமா, அவர் என்ன செய்வார், வெளியில் இருப்பவர்களை விடுங்கள். உள்ளே இருக்கிறவர்களையே நான் சொல்லுகிறேன். கேரளாவில் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிற தேர்தலிலே கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒருத்தரை ஒருத்தர் விவஸ்தை கட்டத்தனமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பினராயி விஜயன் ஆட்சி ஊழல் ஆட்சி என்று காங்கிரஸ் பேசுகிறது. ராகுல் காந்தி ஒரு முதிர்ச்சியற்ற பக்குவமற்ற அரசியல் தலைவர் என்று பினராயி விஜயன் கூறுகிறார். அவரை ஒரு தலைவராகவே கருத முடியாது, அவர் தலைவராகவும் ஆக முடியாது என்று விஜயன் சொல்லுகிறார். பல்லை இழித்து கொண்டு 2 பேரும் கூட்டணி சேருவோம் தேர்தலுக்கு பிறகு என்று சொல்லுகிறார்கள். முகத்தில் இருப்பதை துடைத்து கொண்டு சேருவோம் என்பதுதான் அதற்கு குறைந்தபட்ச சுருக்கமான பொருள். ஆகவே அப்படிப்பட்ட எப்படி அபத்தமான கூட்டணி எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? ஆட்சி அமைத்தால் அதை எப்படி ஜீவிக்க முடியும்? 6 மாதங்களுக்கு கூட அது தாங்காது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விபத்து நடைபெற வாய்ப்பில்லை. சார், இப்போ இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 7-8 இடங்களில் 7-8 தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு செல்லும் என்று நான் பார்க்கிறேன்.
ஓரிரு தொகுதிகளில் அதிமுகவும் ஓரிரு தொகுதிகளில் பாஜகவும் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக, அதாவது கடும் போட்டி, கணிக்க முடியாத அளவுக்கு கடும் போட்டி, வெல்லலாம் வெல்லாமலும் போகலாம், ஆனால் மிக கடுமையான போட்டி, யார் வெல்வார்கள் என்று கணிக்க முடியாத நிலை இருப்பதாக களத்திலிருந்து வருகிற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது ஒரு புறம் இருந்தாலும், நான் ஏற்கனவே சில நேர்காணல்களில் கூறியது போல பாரதிய ஜனதா கட்சி மிக சுலபமாக 15% தாண்டி 18% வரை தமிழகத்தில் வாக்கு வங்கியை உயர்த்தி அது நிரூபிக்கும் இந்த தேர்தலில். அதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் உருவாவதற்கு வாய்ப்பு பிறக்கும். இரண்டு பெரிய கட்சிகளாக கருதப்படக்கூடிய அதிமுகவும் திமுகவும் வருகிற காலத்தில் பெரிய எண்ணன் மனப்பான்மையோடு எந்த கட்சியும் நடத்த முடியாது, இறங்கி போய் தான் பேச வேண்டியிருக்கும் என்கிற சூழ்நிலை உருவாகும். அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது என்பது இந்த தேர்தலின் மூலம் வெளிப்படும். அது தமிழக அரசியலில் ஒரு நல்ல மாற்றம் உருவாவதற்கு தொடக்க புள்ளியாக அமையும். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.